அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. இன்றைக்கு பார்த்திங்கன்னா மிகவும் அற்புதமான பிரபஞ்ச சக்திகள் நிறைந்த அக்ஷய திருதிகை. என்ன கேட்டாலும் என்ன செய்தாலும் அது பல மடங்காக பெருக்கி தரக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த நாள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு பதிவை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அந்த நாளில் செய்யக்கூடிய வழிபாடாக இருந்தாலும் சரி, மந்திர ஜபமாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு பலனை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அதனால் இன்று இரவு முடிவதற்குள் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை நான் சொல்லக்கூடிய முறையில் இதில் மறைச்சி இந்த இடத்துல வச்சு பாருங்கள். வாழ்க்கையில் பணத்திற்கு பற்றாக்குறை என்பதே இருக்காது. தெருக்கோடியில் இருப்பவரையும் குபேரராக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். 1 ரூபா கூட செலவு கிடையாது. 5 ரூபாய் இருந்தால் மட்டுமே போதும். இன்று இரவுக்குள் இதை நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். அக்ஷய திருதியை அன்று நாம் செய்யக்கூடிய தான தருமங்கள் அனைத்தும் நம்மளுடைய வாழ்நாள் முழுதும் கிடையாதுங்க, நம்மளுடைய பரம்பரைக்கே பலன் தரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கு உங்களால் ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முன்னோர்களுடைய பரிபூரண ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களால் 1000 பேருக்கு இன்றைய தினத்தில் அன்னதானம் செய்ய முடியவில்லை அப்படின்னு நீங்கள் கவலையே பட வேண்டாங்க. இன்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. 1000 பேருக்கு உங்கள் கையால் அன்னதானம் செய்த பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. எல்லாருடைய வீட்லேயும் பச்சரிசி கண்டிப்பாக இருக்கும். பச்சரிசி இருக்கும். பச்சரிசி இல்லாத பட்சத்தில் பச்சரிசி மாவு இருந்தால் ரொம்ப நல்லது. சப்போஸ் பச்சரிசி இருந்தால் அதை தண்ணீரில் கொஞ்சம் ஊற வச்சு வடித்து அதை மிக்சியில் அடித்து ஒரு மாவு போல் ஏப்ப மாவு நம்ம செய்வோம் இல்லையா, அது போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா மண்டை வெல்லம் இருக்குது பாருங்கள், உருண்டை வெல்லம், அதையுமே பொடியாக்கி வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இன்று இரவு ஒரு 10-11 மணிக்குள்ளே நீங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் இந்த தானத்தை நீங்கள் பண்ணலாம். இந்த பச்சரிசி மாவும் இந்த வெல்லத்தையும் பொடிச்சு இதை ஒரு வாழை இலை இல்லைன்னா ஒரு வெற்றிலை இல்லை அரச இலையில் இந்த ஒரு மாவை கொஞ்சம் வச்சு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை கோயில்களில் எந்த இடத்துல அதிகமாக எறும்புகள் இருக்கிறதோ அந்த இடத்துல இதை வச்சுட்டு வந்துடுங்க. உங்களால் எவ்வளோ முடியுதோ நிறைய இடத்துல கூட வைக்கலாம், இல்லை ஒரே இடத்துல கூட மொத்தமாகவும் நீங்கள் வைக்கலாம். அதாவது எறும்புகள் அதிகமாக உங்கள் கண்ணில் தென்படுது பாருங்கள், அந்த இடத்துல இதை நீங்கள் வச்சுட்டு வந்துடுங்க. பச்சரிசி மாவும் வெல்லமும் கலந்த உணவை நீங்கள் எறும்புகளுக்கு உணவாக கொடுக்கும்போது 1000 இல்லைங்க, லட்சம் எறும்புகள் சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 1,00,000 பேர் அன்னதானம் உட்கொண்ட ஒரு பலனையும் இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அனைத்து தேவதைகளும் அனைத்து தெய்வங்களும் முன்னோர்களும் உங்களுடைய உணவை எடுத்துக்கொண்டதாக ஐதீகம். இந்த நாளில் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய பரம்பரைக்கே உணவு பற்றாக்குறை இருக்காது. செல்வத்திற்கும் பணத்திற்கும் பற்றாக்குறை இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வருடத்தில் ஒரே ஒரு முறை வரக்கூடிய இந்த அக்ஷய திருதி அன்று இதை நீங்கள் மறக்காமல் செஞ்சிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆண்டு முழுவதும் பணத்திற்கும் செல்வத்திற்கும் பற்றாக்குறை இல்லாமல் வறுமை என்பதே இல்லாமல் நல்ல ஒரு குபேரர் போல வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்று மாலை 6 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்யுங்க. இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 ரூபாய் நாணயம் இருந்தால் மட்டும் போதும். இந்த 5 ரூபாய் நாணயத்தை என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரே ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு துளசி இலை கிடைத்தாலும் அந்த துளசி இலையை அந்த தண்ணீரில் போட்டு இந்த துளசி தீர்த்தத்தில் 5 ரூபாய் காயினையும் அந்த தீர்த்தத்துக்குள்ளே போடுங்க. அதாவது ஒரு பவுலில் தண்ணீர், ஒரே ஒரு துளசி இலை கிடைச்சாலும் அது போடுங்க. சப்போஸ் துளசி இலை கிடைக்காத பட்சத்தில் மஞ்சளை தண்ணீரில் கலந்து அதில் இந்த 5 ரூபாய் காயினை போட்டு வைங்க. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஆன பிறகு அந்த காயினை எடுத்து நல்லா சுத்தமாக தொடச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, பூஜை ரூமில் மகாலட்சுமி தாயாருடைய காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும் இல்லையா, அதை தான் மகாலட்சுமி தாயாராக நம்ம பாவித்து வணங்கக்கூடியது. அந்த விளக்கில் நீங்கள் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அது சில்வராக இருக்கலாம், கண்ணாடியால் ஆனதாக இருக்கலாம், பித்தளையால் ஆனதாக இருக்கலாம், மண்ணால் ஆனதாக இருக்கலாம், எதுவாக கூட இருக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா, நீங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க பாருங்கள் கடுகு. இந்த கடுகு பார்த்திங்கன்னா பணத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த கடுகுக்கு உண்டு. அதனால் இந்த ஒரு கடுகை அந்த பவுலில் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடுகை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வீட்டில் இல்லைன்னா ஒரு 50 இல்லைன்னா 100 கிராம் வெளியிலேருந்து நீங்கள் வாங்கி கூட வச்சுக்கலாம். அந்த பவுல் முழுக்க நீங்கள் கொட்டிடுங்க. இதை
பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வச்சுருக்கீங்க பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த கடுகை வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 5 ரூபாய் காயினை நீங்கள் ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள். இந்த காயினை உங்களுடைய வலது கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரம் பார்த்திங்கன்னா பணத்தையும் செல்வத்தையும் காந்தம் போல் ஈர்த்து வந்து தரக்கூடிய லட்சுமி குபேர மந்திரம். அதாவது இந்த நாளில் தான் மகாலட்சுமி தாயார் அவதரித்தார். அதே போல் இந்த நாளில் தான் மகாலட்சுமி தாயாரை வணங்கி நவநிதிகளையும் பெற்ற ஒரு நாள் இந்த நாள் தான். அதனால் குபேரர் சொன்ன இந்த மந்திரத்தை நம்ம இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய முறையில் சொல்லும்போது குபேரருடைய பரிபூரண அருளும் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருளும் கிடைத்து கோடியில் நம்ம தெருக்கோடியில் இருந்தாலும் குபேரராகக்கூடிய வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது 5 ரூபாய் காயினை உங்களுடைய வலது கையில் வச்சுருக்கீங்க. மகாலட்சுமி தாயார் அதாவது காமாட்சி அம்மன் விளக்கை நீங்கள் ஏற்றி வச்சுட்டீங்க. இந்த 5 ரூபாய் காயினை வச்சுட்டு அந்த விளக்கை கீழிருந்து மேலாக நீங்கள் ஒரு 11 முறை சுற்றணும். சுற்றும் போது இந்த மந்திரத்தை சொல்லணும். அதாவது விளக்கை நம்ம திருஷ்டி சுற்றுறது போல் 11 முறை சுற்றி கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லணும். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் குபேராய அஷ்டலட்சுமி மம கிரக தனம் பூரைய நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை 5 ரூபாய் காயினை கையில் வச்சுட்டு அந்த விளக்கை 11 முறை நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி சுற்றணும். சுற்றி முடித்ததுக்கப்புறம் இந்த 5 ரூபாயை கையில் வச்சு கொண்டே உங்கள் வீட்டில் தினம் தினம் பணவரவு ஏற்படணும். நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படணும். வாழ்நாள் முழுவதும் நல்ல ஒரு பணம் பற்றாக்குறை இல்லாமல் நல்ல பணவரவு ஏற்படணும். செல்வநிலை உயரணும். இது போல் நல்ல நல்ல அஃபர்மேஷனை அந்த 5 ரூபாய் காயினை கையில் வச்சு சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த காயினை நீங்கள் விளக்குக்கு முன்னாடி கடுகு எடுத்து வச்சுருக்கீங்க பாருங்கள். அந்த கடுகுக்குள்ளே இந்த 5 ரூபாயை வெளியில் தெரியாத அளவுக்கு மூடி விட்டுடுங்க. இது அந்த தீபம் எரியுது பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த கடுகில் நீங்கள் அந்த 5 ரூபாய் காயினை மறைச்சி வச்சிடுறீங்க. இப்படியே இருக்கட்டும். இது பார்த்திங்கன்னா 3 நாட்கள் பூஜை ரூம்லேயே இருக்கலாம். இந்த காமாட்சி அம்மன் விளக்கில் ஏற்றிய தீபம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து நீங்கள் கையமர்த்திடலாம், குளிர விட்டுடலாம். 72 மணி நேரம் பூஜை ரூம்லேயே இருக்கணும். நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ அந்த நேரத்தை குறிச்சிக்கிட்டு 3 நாட்கள் அதாவது 72 மணி நேரம் அந்த பூஜை ரூம்லேயே அந்த பவுல் இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 3 நாள் கழித்த பிறகு அந்த கடுகை ஏதாவது ஓடுற தண்ணியில் நீங்கள் விட்டலாம். அந்த 5 ரூபாய் நாணயத்தை ஏதாவது ஒரு மகாலட்சுமி தாயார் இல்லைன்னா விஷ்ணு பகவானுடைய கோவில் இருந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய உண்டியலில் நீங்கள் காணிக்கையாக செலுத்திடலாம். இல்லை அங்கே இருக்கக்கூடிய அன்னதானத்திற்காக இருக்கக்கூடிய உண்டியலிலும் நீங்கள் இதை காணிக்கையாக செலுத்திடலாம். இப்படி செய்யும்போது குப்பையில் இருப்பவர் கூட கோடீஸ்வரராக ஆக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.